மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். அதிமுக கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்கள் விஜய் கூட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது குறிப்பா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்க எல்லாமே போர்க்கொடி தூக்குனதாகவும் ஒரு செய்தி இப்போ பார்த்துட்டு வரோம். அப்போ அதிமுகவுமே நாங்கள் வந்துட்டு விஜய் கூட போக ரெடியாக தான் இருக்கோம், எடப்பாடி தான் தடுக்கிறாரு அப்படின்ற இடத்துல நிற்கிறாங்க. அப்போ அதிமுக உடையிறதுக்கும் எம்எல்ஏக்கள் வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு. அதிமுக வைத்து நீங்கள் எதிர்பாராத பல காட்சிகளை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே ஒரு முதல் சீன் ஆரம்பிச்சிருச்சு. சி.வி. சண்முகம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கலக குரலை எழுப்பி வேலுமணி, விஜயபாஸ்கர்லாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்ன அப்படி, 5 வருடம் அதிகாரத்தில் இல்லாமல் ஒரு பல்லை பிடுங்கின பாம்பு நிலைமையில தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் ஜெயிக்கலாம்னு நினச்சாங்க. இப்போ அதுவும் பறி போயிடுச்சுக்கும் போது எப்படியாவது அதிகாரத்துக்குள்ளே போகணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. இல்லை நாங்கள் ஒரு எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருப்போம்னு நினச்சிங்கன்னா அவங்க எப்படி சர்வைவல் பண்ண முடியும்? அதுவும் ஒரு அமைச்சராக கோலோச்சிய காலத்தில் எத்தனை 1000 கோடி அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் நீங்கள் அதிகாரம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் எப்படி அவங்களால காலத்தை ஓட்ட முடியும்? அப்போ அவங்க எடுத்த முடிவுங்கிறது இப்போ தாவேகாவுடைய கூட்டணிக்குள்ளே போயிடலாம். வெளியிலிருந்து ஆதரவு இல்லை, நம்ம உள்ளே போய் ஒரு அமைச்சரவைக்குள்ளே இடம் பிடிக்கணுங்கிறது இவங்களுடைய ஆசையாகவும் நோக்கமாகவும் இருக்குது. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முதலமைச்சராக இருந்தவர் விஜயுடைய இதில் எப்படி போய் இருக்கிறது? நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயினுடைய அமைச்சரவையில் போய் நம்ம ஏதாவது ஒரு அமைச்சராக இருக்க முடியுமா? அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மனத்தடையை ஏற்படுத்தியிருக்கு. அதை இவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று அதிமுக முழுமையாக தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த பதவியை விரும்புகிற சி.வி. சண்முகம் போன்றவர்கள் அதிமுகவை உடைச்சிட்டு அல்லது எடப்பாடியை நீக்கிவிட்டு அதிமுகவை கைப்பற்றக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாஜக போயிட்டு அதிமுக இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள். ஆமா, நிச்சயமா. ஏன்னா பாஜக அதிமுகங்கிறது ஒரு தேர்தல் கூட்டணி தான். அது ஒரு தொகுதி. ஆமா, எடப்பாடிங்கிற ஒருத்தர் வேணா தனிப்பட்ட முறையில் அமித்ஷாவுடைய அடிமையாக இருக்கலாமே தவிர இனியும் நீங்க பாஜகவை தூக்கி சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பாஜகவுக்கு அதிமுகவின் தேவை எப்ப ஏற்படும் அப்படின்னா 2029 மக்களவை தேர்தலில் தான். அன்னைக்கு யார் முதுகுலையாவது சவாரி பண்ணணும்ட்டு வருவாங்க. நிச்சயமாக தாவேகாவோ திமுகவோ பாஜகவை அங்கீகரிக்காது, அரவணைக்காது. அப்போ அதிமுக தான் ஒரே வழி. அதுலேயும் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா கூட சென்றதால் திமுக கூட்டணிக்கே பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. கண்டிப்பா. அதனால இன்றைக்கு பாஜகங்கிறது ஒரு விஷயமே இல்லை. வழக்கம் போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது பல்லு புடுங்கின பாம்பு தான். ஒத்த சீட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதனால இப்படி ஒரு நிலைமை அதிமுகவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. இதுக்கான முடிவுகளை முதலே எடுக்கிறேன்னு சொல்லி அந்த அஞ்சலா அதையும் ஒன்று சொல்லியிருக்காரு. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குமா? அதை மதுவிலக்குங்கிறது சாத்தியம் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னாங்கன்னா மக்களை ஏமாற்றுவதா நம்ம தான் எடுத்துக்கணும் அதை. ஏன்னா இன்னைக்கு மது விற்பனை மூலமாக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வருவாய் வருது. அதை வச்சு தான் பல்வேறு திட்டங்களே இங்கே நடத்தப்படுது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே சக்திக்கு மீறி நீங்கள் பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருவாயும் இல்லாமல் போனால் நிச்சயமாக அரசு நடத்துறதுலே பெரிய சிக்கலாயிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் இந்த போதை கலாச்சாரத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்கள்ட்ட என்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முன்பு இருந்த நிலைமை வேற, தமிழ்நாட்டினுடைய நிலைமை, இன்றைய சூழல் வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து பலரும் தமிழ்நாட்டுக்குள்ளே மைக்ரேட் ஆகியிருக்காங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வட இந்தியாவெலாம் போனீங்கன்னா இந்த பான் பராக் என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி போதை பொருட்கள் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப இயல்பானது. ஸோ இப்போ அவங்க பெரிய அளவில் இங்கே வந்ததுனால இதனுடைய புழக்கமும் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது புதிய அரசனுடைய கையில் தான் இருக்குது. அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. சீமானுக்கு ஏன் சார் இப்படி ஆயிடுச்சு? அதாவது சீமானை ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இந்த ஊடகங்கள் சித்தரிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய மோசடி. நான் தொடர்ந்து சொல்கிறேன். பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படம் வரும். ஒரு 4 படம் 3 படம் 5 படம் வரும்போது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படங்களை உப்மா படம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படமும் அதே நாளில் ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுன்னா,
தீபாவளிக்கு 5 படங்கள் வருது, விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், விக்ரம் படம் மற்றும் சோ நடிச்ச இந்த படம்னு இதையும் ஆட்டத்தில் சேர்த்துக்குவாங்க. ஒரு ஆனந்த விடனா தினத்தந்தியோ ஒரு என்ன படம் வருதுன்னு ஒரு கட்டுரை எழுதும் போது அதோட சேர்த்து இந்த படத்தோட பேரையும் போடுவாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஷோ கூட ஓடாது. அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு 0. 234 தொகுதியில் போய் அந்த கட்சி போட்டியிடுது அப்படிங்கிறதுனாலே 4 முனை போட்டி அப்படின்னு சித்தரிக்கிறதும், தேர்தல் முடிவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி, ஸ்டாலின், விஜய் அவர் பக்கத்தில் சீமான் படத்தை போட்டு அப்படி ஜூம் பண்ணுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதை இந்த ஊடகங்கள் தொடர்ந்து பண்ணுது. அதுக்கு அடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த தேர்தலில் 8% வாக்கு, இந்த தேர்தலில் 4% வாக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சீமானுக்கு 15% வாக்குகள் கிடைத்தாலும் எம்எல்ஏக்களாக அது மாறாது. அதுக்கு அல்லாம தனித்து நின்று இங்க ஆட்சியும் பிடிக்க முடியாது. இந்த கணக்கு சீமானுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. ஆனா அதையும் மீறி 234 தொகுதியில் நான் தனித்து போட்டியிடுவேன் ஒவ்வொரு தேர்தலையும் அவர் போட்டியிடுவதற்கான பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு வியாபாரம் தான். அவரை நம்பி அவர் பின்னால் திரண்ட மக்களை மூளைச்சலவை செய்து தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்துறாரு. அதற்கு விஜய் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு இதுதான் கடைசி தேர்தல். அடுத்தடுத்த தேர்தலில் அவர் பின்னால் யாருமே வரமாட்டாங்க. இந்த 4%ம் 2% குறையுதா இல்லையான்னு பாருங்க. அதனால இந்த தேர்தல் தமிழக அரசியல் குறித்து பேசும்போதெல்லாம் சீமானை ஒதுக்கி வச்சுட்டு பேசுவதுதான் ஒரு ஆரோக்கியமான உரையாடலா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், 234 தொகுதியில இவர் தனிச்சு நிற்கிறாருங்கிறதுனால இவர் போட்டோவை போட்டு 4 முனை போட்டின்னு சொல்றீங்கல்ல. கிருஷ்ணசாமியும் பல தொகுதியில நின்னார்ல, அப்ப அவரையும் போட்டு 5 முனை போட்டின்னு சொல்ல வேண்டியதானே? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவரும் தானே நின்னாரு. அப்ப அவர் போட்டோவையும் போட்டு 6 முனை போட்டின்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப ஏன் சீமானுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? இங்கதான் ஊடகங்களுடைய சாதி பாசம், இன்னொரு பக்கம் RSS உடைய அழுத்தம், இதெல்லாமே அங்க ஒர்க் ஆகுது. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வாட்டி அவங்க விஜய் ரொம்ப அதிகமா விமர்சனம் பண்றது மட்டும்தான் முழு வேலையா வச்சிருந்தாங்க. அதுவே மக்கள் கிட்ட ஒரு பெரிய வெறுப்பை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது பாத்தீங்கன்னா சீமான் விஜயை ஒரு பக்கம் அணில் அப்படின்னு விமர்சனம், ஒரு தரக்குறைவான விமர்சனம். அப்புறம் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த சாக்கடை துரைமுருகன் விஜய் குறித்து ரொம்ப அவதூறாக ஆபாசமாக பேசியது, இதெல்லாம் தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தொடர்ச்சி போட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி இனி 100 வருடங்கள் ஆனாலும் தமிழ்நாட்டு அரசியலில் 0 தான். இந்த வீடியோ வேணா யாராவது கட் பண்ணி ஆவண காப்பகத்தில் சேமித்து வைங்க, 100 வருஷம் கழிச்சு எடுங்க, இது ஒரு ஆவணமாகவும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த யானை தான் தலையில மண்ணள்ளி மண்ணை போட்டுக்கிட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததற்கு இதுதான் மெயின் காரணம். பெரிய நிகழ்வா பார்க்கறது சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த நிகழ்வு. இது நடக்குமா அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப டிவிகே தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ திமுக அதிமுக இல்லாத ஒரு திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு ஆட்சி அமைய போகுது. அந்த பதவியேற்பு விழா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த பதவியேற்பு விழாவுக்கு விஜய் யாரை அழைக்கிறாரோ இல்லையோ ஹெச் ராஜாவை அழைக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. முதலமைச்சர் விஜய்க்கு நான் இதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, விஜய்ங்கிறவரை பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு அழுத்தி உச்சரித்து, அந்த ஜோசப்ங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி உச்சரித்த ஹெச் ராஜா முன்வரிசையில் உட்கார்ந்து இந்த முதலமைச்சர் பதவி ஏற்கிறத பார்க்கணும். ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு விஜய் சொல்றதை பார்த்து அவர் உடம்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருதுங்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாகங்கிற வார்த்தையிலேயே எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஏன்னா கட்சியின் பெயரில் திராவிடம் இல்லைனாலும் தாவேக்காவும் ஒரு திராவிட கட்சி தான். இன்னொன்னு விக்கிரவாண்டி முதல் அரசியல் மாநாட்டிலே அவர் சொல்லிட்டாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்னு அன்னைக்கே அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கை தலைவராக பெரியாரை தான் அவர் முன்னிறுத்தியிருக்காரு. அதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இதுவும் திராவிட இயக்கங்களுடைய நீட்சி தான். அதனால நம்ம இதை வேறொரு கட்சியா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல இத்தனை நாள் திராவிடம் என்ற பெயரில் திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சூறையாடிக்கிட்டு இருந்தாங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சது. ஆனா மக்களால் எதுவுமே பண்ண முடியல. இவர் சூறையாடுறாரு, இவர் மேல் உள்ள கோபத்தில் இவருக்கு ஓட்டு போடுறாங்க, இவர் அதிகாரத்துக்கு வர்றாரு, இவர் சூறையாடுறாரு, இவருக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இவருக்கு வாக்களிக்கிறாங்க. இந்த சித்து விளையாட்டு தான் 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆப்ஷனே இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேறொருவர் நம்பிக்கை நட்சத்திரமா கிளம்பி வரும்போது இப்ப அவருக்கு அந்த வாய்ப்பை
கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா விஜயை வந்து வெற்றியடைய வச்சாங்க என்பதை தாண்டி இத்தனை நாள் இந்த தமிழ்நாட்டை சூறையாடியவர்களுக்கு மக்கள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால இப்ப விஜயும் கூட இது தனக்கு வந்து மக்கள் சூடிய ஒரு மகுடமா நினைக்காம அவர்கள் மீது உள்ள கோபம் நம் மீது வந்து ஒரு பாசமாக திரும்பி இருக்குங்கிறத வந்து விஜய் புரிஞ்சுக்கிட்டா அது ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும். இப்ப நேரு ஸ்டேடியத்துல அந்த பதவியேற்பு விழா எதற்காக அப்படி ஒரு ஏற்பாடு? இல்ல அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வழக்கமா இப்ப ஒரு கவர்னர் மாளிகை அல்லது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த ஹாலில் தான் வைப்பாங்க. அதனுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும், பார்வையாளர்களுடைய இடவசதி. இப்போ நேரு உள் விளையாட்டரங்கம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கான இடம் அது. அந்த ஸ்டேஜ் மற்ற விஷயங்கள்லாம் கழிச்சிட்டா மினிமமாக ஒரு 5000 பேர் அந்த பார்க்க முடியும். இப்போ விஜயினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, தான் இந்த இடத்தை அடையணும்னு ஆசைப்பட்டவர்களுடைய கூட்டம் கோடிக்கும் மேற்பட்டது. ஸோ அதில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த இடத்துல அவங்கள அந்த காட்சியை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு ஆசையாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர், அதே இடத்துல அவருடைய படங்களுடைய ஆடியோ லான்ச்செல்லாம் அங்கே நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து அவருடைய ரசிகர்களுடைய ஆரவாரத்தை எல்லாம் அவர் கேட்டிருக்காரு ஒரு நடிகரா. அப்போ அதே இடத்தில் ஒரு முதலமைச்சராக அதே மாதிரியான ஒரு ஆரவாரத்தை கேட்கணுங்கிறது கூட அவருடைய ஆசையாக இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய தப்பு இல்லை. ஆனால் இதில் காட்டுகிற அந்த சினிமாத்தனம் அவருடைய ஆட்சியிலும் பிரதிபலிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா அந்த முதல் கையெழுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. வெற்றி பயணம், பெண்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இலவச பேருந்து, இது போக 200 யூனிட் மின்சாரம், முதல்ல 5 கையெழுத்தை ஃபுல்லா சொல்லியிருக்காரு விஜய். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பேசுறாங்க. இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, இப்போ இலவச பயணம் சொல்லிட்டு திமுகவாலேயே சரியா செய்ய முடியல, நிறைய இடங்கள்ல பஸ் போக முடியல, வைக்க முடியலன்னு. ஆனா முதல் கையெழுத்து வெற்றி பயணம் சொல்லியிருக்கிறாரு. இது திட்டங்களை எப்படி நிறைவேற்ற போறாரு விஜய்? இல்ல ரொம்ப சிக்கலானது அது. இன்னும் சொல்ல போனா அது சாத்தியமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஆனா இவர் அறிவித்த அந்த திட்டங்களுக்கான செலவுகளை எல்லாம் கூட்டிங்கன்னா நம்ம பட்ஜெட்டை விட அதிகமாகுது. அப்போ இதுக்கு வந்து சாத்தியமே இல்லைங்கிறது தான் உண்மை. பட் அதே நேரம் அரசியல் கட்சிகளுடைய அந்த தந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதினு இவங்க பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு அடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் அதில் வந்து 1-2 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிட்டு பாக்கி வந்து அப்படி பெண்டிங்கில் வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு தேர்தல் வந்து தெரியுமா, அப்ப என்ன பண்ணுவாங்க, இதுல பாக்கி ஒரு 2 எடுத்து அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த பாணியில் தான் விஜயும் செயல்பட்டாகணும், வேற வழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இலவச பயணம்ங்கிறத முதல்ல கையில எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தா பெண்களுக்கு மாதம் 2500ன்னு ஒரு ஸ்கீமு, அப்புறம் பெண்களுக்கு எல்லா பேருந்திலும் இலவச பயணம். இப்போ 2 இது பெண்களை கவருகிற ஸ்கீமு. அப்ப 2யுமே நீங்க ஒரே நேரத்துல பண்ண முடியாது. அப்ப இந்த 2இல் எது அதிக செலவு பிடிக்கிற திட்டமோ அதை பெண்டிங் வச்சுட்டு குறைவாக செலவு பிடிக்கிற திட்டத்தை வந்து உடனடியாக அவர் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேருந்திலும் இலவச பயணம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேருந்துல பெண்கள் இலவசமா போயிட்டு இருக்காங்க. அப்ப மிக குறைவான பஸ்கள்ல தான் பெண்களால போக முடியல. இப்ப அதை வந்து இவர் ஓபன் பண்ணுவார். அதனால எனக்கு தெரிஞ்ச அதுதான் நடக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 200 யூனிட் மின்சார இலவசம், 6 சிலிண்டர் இலவசம், 2 இருக்கு. 2மே பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் பயனடைவது. இப்போ 2யுமே நீங்க பண்ண முடியாது. 2ல எது அதிகமாக செலவு பிடிக்குதோ அதை பெண்டிங் வச்சுட்டு 2மே செலவு பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர்கள் கிடைப்பதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த 200 யூனிட் மின்சார இலவசம்ங்கிறது அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி 100 யூனிட்ங்கிறது உங்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 100 யூனிட் கொடுக்க போறாரு. ஆனா அடுத்து ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசத்துல மின் கட்டணம் உயர்த்தப்படும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அப்படியே மது விலக்க பத்தியும் இந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இப்போ அவர் வந்து சொல்லாதையும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையில முக்கியமான இந்த போதை பழக்க வழக்கம், இந்த விஷயங்கள். ஓகே, இப்போ நிறைவா வந்துட்டு சட்டமன்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது, எல்லாம் புது ஆளுங்க, எல்லாருமே வந்து இளம் வயதினர். இதை தாண்டி வந்து ஆப்போசிட்ல உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துருப்பாரு. அவர் எழுந்து பேசும்போது மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குமா சட்டமன்றம்? இல்ல, உங்களுக்கு ஒரு யார் முதல்வராக இருந்தாலும் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களின்னு சொல்லித்தான் ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில் உதயநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும். அது தவிர்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு குளத்தூர் மக்கள் அப்படி ஒரு சங்கடத்தை ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த தோல்வியே பரிசா கொடுத்தாங்களா நமக்கு தெரியல. இன்றைக்கு திமுக சார்பாக உதயநிதி ஸ்டாலின் தான் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவார்னு நினைக்கிறேன்.
அதுக்கு அடுத்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு விஜய்க்கும் உதயநிதிக்கும் ஒரு ரொம்ப நெருக்கமான நட்பு இருந்தது. இவர் விஜய் வந்து அண்ணன்னு தான் கூப்பிடுவார். அதனால அவரை ஒரு முதல்வராக இவர் கூப்பிடுறதுல இவருக்கு பெரிய மனத்தடை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மன கஷ்டம் இருக்கும், மனத்தடை இருக்காது. ஆனால் ஒரு ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ விஜயை வந்து மாண்புமிகு முதல்வர்னு சொல்லும் போது ஒரு இது இருக்கும். பட் இவருக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு தாவேகா சார்பில் பல இளைஞர்கள் இன்னைக்கு எம்எல்ஏக்களாக உள்ளே வந்திருக்காங்க. அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம்தான். காலம் வந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும், அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும்னு நம்ம நம்பலாம். செங்கோட்டையன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கிறாரா அவருடைய எடுத்த முடிவு? ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா செங்கோட்டையன் எடுத்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா இப்போ தாவேகாவுடைய வெற்றியை வந்து யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா விஜயை எதிர்பார்த்திருக்க மாட்டார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்காக அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிக்கு போகும்போது செங்கோட்டையன் குறித்து ரொம்ப தரக்குறைவாக பேசினார், மரியாதை குறைவா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகவசனத்தில் பேசினதெல்லாம் பார்த்தா. அதுக்கு அடுத்து நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு பயங்கரமான கோபம் வெளிப்பட்டது. ஆனால் அப்படி நடக்காமல் இன்றைக்கு அவங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு அவர் வந்து தாவேகாவில் ஒரு முக்கிய புள்ளியாக அவர் மாறி இருக்கார். ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, ஒருவேளை அதிமுக ஆதரவில் அல்லது அதிமுகவை சேர்ந்தவர்களும் அமைச்சர்களாக தாவேகா கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா எடப்பாடி செங்கோட்டையன் வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. டிடிவி எடப்பாடியா பங்காளி ஆகிட்டாங்களா? ஆமாம், அதை சொல்லுங்க. அரசியல்ல வந்து எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு.